வணக்கம். கம்பன் கழகத்தின் 31வது ஆண்டு விழாவில் உரையாற்றுகின்ற உன்னதமானதோர் சந்தர்ப்பத்தை பெற்று உங்கள் முன்னால் நிற்கின்றேன். வழங்கிய மரியாதைக்குரிய ராமசாமி உடையார் அவர்களுக்கும் கம்பன் இலக்கிய அறக்கட்டளையினுடைய நிர்வாகத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பது எனது தலையாய கடமையாகும். நம்முடைய பெருமதிப்புக்குரிய மாட்சிமைக்குரிய நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞர்களின் வாதங்களையே தொடர்ந்து கேட்டு வந்த நான் இலக்கிய தென்றல் வீசுகிற மன்றத்துக்கு வந்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். அடியேனும் வழக்கறிஞர் தொழிலுக்கு பயின்று உச்சநீதிமன்ற நீதியரசராக திகழ்ந்த வணக்கத்துக்குரிய ரத்னவேல் பாண்டியன் அவர்களின் ஜூனியர் வழக்கறிஞராக தமிழகத்தின் சட்டமன்றத்திலே புகழ் பொறித்த பேரவை தலைவராக திகழ்ந்த குறுக்கு விசாரணையில் அவருக்கு நிகரானவர் இல்லை என்று தமிழகத்திலே பெரிதும் போற்றப்பட்ட சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்களிடத்திலும் சிறிது காலம் ஜூனியராக இருந்து 30 ஆண்டுகளாக அந்த துறையை விட்டு விலகி பொது வாழ்வில் இருந்தவன் நான். ஏறத்தாழ ஒரு 15 மாத காலத்துக்கு முன்னர் ஒரு நீதிமன்றத்தில் எனக்காகவே நான் தொடர்ந்து வாதாடுகின்ற வாய்ப்பை பெற்று அடுத்த கட்டமாக உயர் நீதிமன்றத்திலும் ஒருவேளை என் வழக்கை நானே வாதாட நிலைமை ஏற்படுமோ என்று கருதி அங்கும் ஒருவேளை தண்டிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டால் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து நீதியரசர்கள் முன்னாலே வாதிடுகின்ற வாய்ப்பு ஒருவேளை ஏற்படுமோ என்றும் கூட எண்ணி இருந்தவன் நான். இன்றைக்கு தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வணக்கத்துக்குரிய நீதியரசர் முன்னிலையிலே கம்பனில் தியாகம் எனும் பொருளிலே பேசுகிற வாய்ப்பை பெற்று நிற்கின்றேன். சிந்தையில் தெளிந்த தம்பி என்று கம்பனால் புகழப்பட்ட இளையவேளின் பெயரை உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சூட்டியிருக்கின்றார்கள். நீதியை பற்றி சொன்னீர்கள். அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞெமன்கோல் அன்ன சீர்மை தாகி சிறந்த பெயர் அரங்கூர் அமயம் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே மணிமுடி தரித்து வாழ்ந்த நமது மன்னர்களினுடைய நியாயஸ்தலங்கள் அரங்கூர் அவயங்கள் எப்படி இருந்தன என்பதை இளங்கோ காட்டுகிறார். தமிழ் புலவன் வள்ளுவர் காட்டுகிறார். அப்படிப்பட்ட துலாக்கோல் நிலையிலிருந்து நாட்டை காக்கும் நீதி வழங்குகின்ற உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற உங்கள் முன்னால் இம்மன்றத்திலே பேசுகின்ற வாய்ப்பை அரியதோர் பெயராக நான் கருதி மகிழ்கின்றேன். தந்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்க மீண்டும் முன் வருகின்றேன். தியாகம் என்ற சொல்லை நான் பயன்படுத்தியதற்கு காரணம் நாடி வரும் வாய்ப்புகளை ஏற்காமல் தேடி வருகின்ற வசதிகளை துறந்துவிட்டு பிறர் துன்பம் துடைப்பதற்கு தான் துன்பத்தை ஏற்பது தியாகம், பிறர் நலனுக்காக தன்னலனை துறப்பது தியாகம், மனிதகுல வாழ்வுக்காக தன்னை வரித்துக் கொள்வது தியாகம், அடுத்தவர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக துன்பக் கடலில் நீந்துவதும் மரண பயங்கரத்தை விளைவிக்கின்ற ஆபத்துக்களை அஞ்சாமல் எதிர்கொண்டு சந்திப்பதும் அந்த நோக்கத்தோடு உதிரத்தை சிந்துவதும் உயிரை தருவதும் கூட தியாகம். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்றார் வள்ளுவ பெருந்தகை. அந்த உணர்வுதான் உங்கள் பகுதியில் மாட்சிமிதங்கிய நீதியரசர் உலவுகிற பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பரம்பு மலையிலே வாழ்ந்த பாரி மன்னன் கொழுகொம்பின்றி தவிக்கின்றதே பற்றி படர்வதற்கு முல்லை கொடி என்று மணித்தேரை தந்துவிட்டு போன செய்தியில் அந்த உணர்வுதான். பனிக்குளிரிலே வாடி வதங்குகின்ற கலாப மயிலுக்கு கனகமணி பீதாம்பரத்தை தந்துவிட்டு போன பேகன் உள்ளத்தில் எழுந்ததும் அந்த உணர்வுதான்.
நீதி எங்கே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் இளங்கோவடிகளினுடைய காப்பியத்தை சுட்டிக்காட்டினீர்கள். ஆம், காராம்பசுவினுடைய கண்ணீருக்கு கூட தன் மகன் காரணமாகிவிட்டானே என்று கருதித்தான் இளவரசனாகிய மகனை தேர்காலில் இட்டு பலியிட துணிந்தார் என்ற செய்தி என் சிற்றறிவுக்கு தெரிந்த மட்டில் உலகத்தில் எந்த இலக்கியத்திலும், எந்த வரலாற்றிலும், எந்த காவியத்திலும் நான் படித்து அறியாதது. வாயிற்கடைமணி நடுநா நடுங்க, ஆவிற்கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் என்ற சிறப்பை பற்றி, புகார் நகரத்தின் சிறப்பை பற்றி கண்ணகி பெருந்தேவியின் வாயிலாக இளங்கோ கூறுகிறார். இளங்கோ தியாகத்தால் உயர்ந்தவர். நான் தமிழ் நிலம் தியாகத்தால் தழைத்த நிலம். இந்த பின்னணியிலேதான் கம்பன் 12ஆம் நூற்றாண்டிலே காவியம் படைக்கின்றான், ராமகாதையை படைக்கின்றான். அவன் உள்ளத்தில் இந்த உணர்வுகள் மண்டி கிடந்ததற்கு காரணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே வளர்ந்திருந்த தியாக உணர்வு. இளங்கோ தியாகத்தை பற்றி வர்ணிக்கின்ற உணர்வு எப்படி ஏற்பட்டது? புராணத்திலே படிக்கிறோம். 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். மகாபாரதத்தில் அனைவராலும் மதிக்கப்பட்ட மாவீரராக, மகாரதனாக, குருட்சேத்திர யுத்தகலத்தில் 10 தினங்கள் கௌரவ படைக்கு தலைமை தாங்கிய பீஷ்மர் இருதரப்பாலும் மதிக்கப்பட்டவர், பாண்டவர்களாலும் போற்றப்பட்டவர், அனைவராலும் மதிக்கப்பட்டவர், குற்றமில்லாதவர், கரைவிடாத வாழ்க்கை வாழ்ந்தவர், பிரம்மச்சரியத்தை கை கொண்டவர், பீஷ்மர் என்று புகழப்பட்டவர். எதனால் அந்த தியாகத்தை செய்தார்? தன் மகன் அரசன், தன்னுடைய தகப்பன் அரசன், அரசனுக்கு காதல் செம்படவ பெண் மீது வாடியிருந்த உள்ளம், அவனுடைய முகத்திலே மலர்ச்சி இல்லை, மன்னன் முகமேன் மாட்டமாக இருக்கிறது என்று அறிந்து செம்படவ பெண்ணை தன் தந்தைக்கே திருமணம் முடித்து விட வேண்டும் என்று அந்த செம்படவர் தலைவனிடம் கேட்டபோது, என் மகளை உன் தந்தை மணமுடித்தால் அவள் வயிற்று பிள்ளைக்கு அரசுரிமை கிடக்காது, நீ என்றோ இளவரசன் என்று கூற நான் அரச பதவியை துறப்பேன் என்று இவன் பதிலுக்கு சொல்ல, நீ துறந்தால் உன் பிள்ளை அரசுரிமைக்கு வருவான் அல்லவா என்று கேட்க, நீ துறந்தால் உன் பிள்ளை அரசுரிமைக்கு வருவான் அல்லவா என்று கேட்க, நான் திருமணமே முடித்துக் கொள்ளப் போவதில்லை என்று நிர்பந்தத்தின் காரணமாக, தந்தையின் கவலையை போக்க வேண்டிய கடமையின் காரணமாக, ஆகையினாலே செம்படவ தலைவனுடைய வேண்டுகோளை ஏற்க வேண்டிய நிலையில் தன் வாழ்நாள் முழுவதிலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன் என்று சொன்னதனால் வானத்திலே இருந்து தேவர்கள் பூக்களை வாரி தூவி வீசி இதோ பீஷ்மன் என்று பாராட்டியதாக மகாபாரதம் சொல்லுகிறது. ஆக சூழ்நிலை காரணமாக பீஷ்மன் அத்தகைய தியாக வாழ்வுக்கு தயாரானார். அரசர் குடும்பத்திலே பிறந்து இளம் வயதில் திருமணம் முடித்து வாழ்க்கை இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து அரண்மனை வாழ்வு தித்திப்பாக இருந்த வேளையில் தெருவிலே சென்று கொண்டிருந்த காட்சிகளை கண்டு, பிணியை கண்டு, மூப்பை கண்டு, சாக்காட்டை கண்டு இந்த வாழ்வு துயரம் நிறைந்தது என்று கருதி அர்த்தராத்திரியில் அந்த அரசகுல வாழ்வை விட்டுவிட்டு, மனைவியை பெற்ற பிள்ளையை விட்டுவிட்டு, அந்த நடு இரவு நேரத்திலே அரண்மனையை விட்டு வெளியேறி அரண்மனை சுகபோகங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு காட்டிலே பல ஆண்டுகள் சுற்றி திரிந்து போதி மரத்துக்கு அடியிலே மனதுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கண்டவன் புத்தன். உலகம் இன்றைக்கு அவனை போற்றுகின்றது. அவன் வாழ்க்கையினுடைய இன்பங்களை அனுபவித்து, அரச வாழ்க்கையை அனுபவித்து, மனைவியோடும் பிள்ளையோடும் வாழ்ந்து அதற்கு பின்னர் இந்த உலகத்திலே புதியதோர் ஞானத்தை தேடி சென்றவன். உலகம் போற்றுகிறது புத்தனை. அப்படி போற்றப்பட வேண்டியவர்தான் இளங்கோவடிகள். நான் பீஷ்மனையும் சொன்னேன், புத்தரையும் சொன்னேன். இளங்கோவடிகளுக்கு நிலைமை வேறு. நிமித்திகன் சொன்னான், அண்ணன் செங்குட்டுவன் இளையவனே பட்டத்துக்கு வருவான் என்று நாளும் கோளும் சொல்லுகிற காரணத்தால் நீ பதவிக்கு வரக்கூடும், அரச உரிமை உனக்கே என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அரச பதவியை வேண்டேன். இந்த அரசுரிமைக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் வரமாட்டேன் என்று தன்னையே ஒரு தியாக வேள்வியாக ஆக்கிக் கொண்டு வாழ்க்கை இன்பங்களை நாடாமல், இல்லற வாழ்வை நாடாமல், குணவாயில் கோட்டத்தில் துறவியாக வாழ்க்கையை நடத்திய இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை படைத்தார் என்கிற போது நான் புத்தரை விட, பீஷ்மரை விட தமிழுக்கு புகழ் சேர்த்து உலகமகா இலக்கியங்களில் இதற்கு நிகரான ஒரு உயிர்காவியம் இல்லை என்று நான் நினைக்கின்ற சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோ தியாகத்தால் உயர்ந்தவர். அதனால் தான்
அந்த வாழ்க்கையில் மாதவியிடம் தியாகத்தை, ஆம், கணிகையர் வாழ்க்கையை துறந்தாள். கணிகை வாழ்க்கையை துறந்து விட்டு மகள் கண்ணகி மணிமேகலையை கண்ணகிக்கு மகள் என்று சொல்லிவிட்டு போனாள். அரசன் நீதி தவறிவிட்டதை உணர்ந்த நேரத்தில், ஆம், மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையன் ஆயுள் என்று அவன் பட்டு வீழ்ந்தானே. வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்தி சென்றது என்று சொல்லுகிற அளவுக்கு நீதியை நிலைநாட்ட தன்னுயிரை தியாகம் செய்தான். நேர்ந்து விட்டது தவறுதான். இருப்பினும் அந்த தவற்றுக்கு எது பரிகாரம் என்று கருதிய போது தன் உயிரையே தந்தான். அக்கணத்திலேயே மாண்டாள் அரசமாதேவி கோப்பெருந்தேவி. இச்செய்தியை கேள்விப்பட்ட ஆயர்வாடியிலே இருந்த மாதரி அடைக்கலமாக வந்தவர்கள் அல்லவா, என் வீட்டுக்கு அடைக்கலமாக கவுந்தியடிகளால் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டவர்கள் அல்லவா கோவலனும் கண்ணகியும். அப்படி அவர்களுக்கு அடைக்கலம் தருகின்ற நான் என் இல்லத்தில் நிலையிலிருந்து விருந்து உண்டு அவர்கள் சென்றதற்கு பின்னர் மடிந்தான் கோவலன் கொலையுண்டு என்று அறிந்த அந்த வேளையிலேயே அச்செய்தி கேட்ட மாத்திரத்தில் சொல்லாடாள் சொல்லாடாள் நின்றாள் என்ற அந்த மாதரி அக்கணத்திலேயே நெருப்பிலே வீழ்ந்து உயிரை விட்டாள். அதுவும் தியாகம்தான். ஆகவேதான் இத்த பின்னணியில் ராமகாதையை தீட்டுகின்ற எண்ணத்துக்கு வந்த கம்பன் தன் முன்னாலே இருக்கிற கடமையை எண்ணுகிறான். எளிதான காரியமா? சொல்வளம் அவனுக்கே உரியது, கற்பனை கடலென அவனுக்கு உரியது. இருப்பினும் கூட இந்த முயற்சி எப்படிப்பட்ட முயற்சி என்று சொல்லுகிற போதே எடுத்த எடுப்பிலேயே அவன் உயர்ந்து விடுகிறான், இமயமாக உயர்ந்து விடுகிறான். தன்னை ஒரு கூழாங்கல்லாக ஆக்கிக் கொண்டு கம்பன் இமயமாக உயர்கின்றான். ஆம், அந்த உணர்வு காரணமாகத்தான் ஓசை பெற்று உயர் பார்க்கடலுற்று பூசை முற்றவும் நக்குபு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. அலை கடலை ஒரு பூனை அந்த பார்க்கடலை உற்று நோக்கி பருகுவதற்கு முயற்சிப்பதை போல நடக்கிற காரியமா? அலைகடலை விரிகடலை ஒரு பூனையாலே குடித்து விட முடியுமா? ஆனாலும் கூட இக்காசில் கொற்றத்து ராமன் கதையை சொல்ல வேண்டும் என்கிற ஆசையினாலே இந்த முயற்சிக்கு வந்தேன் என்று தொடங்குகின்றான் கம்பன். இதையேதான் உமரி புலவர் அவர்கள் சீரா புராணத்தில் இதே கருத்தை வேறு சொற்களில் வைக்கிறார். எழுகடல் குலகிரி நிலை பதற, எழுகடல் குலகிரி நிலை பதற எழுந்த சண்ட மாருதத்துக்கு எதிரே விடுத்து நொந்த சிற்றரும்பு ஒரு மூச்சு விட்டது போல் வடித்தேன். சுனாமி பேரலை தாக்க வருகிற போது அதை எதிர்த்து ஒரு முயல் முயற்சிப்பதை போல எழுகடலும் குலகிதரியும் பதறுகின்ற அந்த சண்டமாருதத்தை எதிர்த்து ஒரு சிற்றெரும்பு மூச்சு விட்டதை போல நான் இந்த காவியத்தை வடித்தேன் என்று உமரு புலவர் சொல்கிறார். கம்பனின் காவியத்தை அடியேன் சொல்ல முயற்சிப்பது நான் என்ன உதாரணத்தை சொல்ல முடியும்? இத்தகைய கடல் கம்பனே நான் என்னுடைய முயற்சி இப்படிப்பட்டது என்கிற போது அதிலே இருக்கக்கூடிய செய்திகளை கற்றறிந்த பெருமக்கள் இருக்கிற சபையில், தமிழாய்ந்த அறிஞர்கள் இருக்கிற சபையில் இதை சொல்லுவது என்பது எவ்வளவு அரிதான காரியம். இருப்பினும் கூட அந்த தியாக உணர்வை சித்தரிக்கின்ற காட்சிகள் சில என் நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் அவற்றை உங்கள் முன்னாலே கொண்டு வந்து சித்தரிக்க நான் விரும்புகின்றேன். காப்பியத்துக்கு வருகிறேன். காலத்தின் அருமை கருதி விரைவாக வருகிறேன். ஆம், விஸ்வாமுத்திர மாமுனிவனோடு சென்று தாடகையை வதம் செய்து அவன் வில்லின் ஆற்றலை புலப்படுத்தி மிதிலைக்குள்ளே நுழைகிற போது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என அந்த கணத்திலேயே கருத்துக்கள் பரிமாறப்பட்டு எடுத்தது கண்டனர் இட்டது கேட்டனர் என்று வில் முறிந்த செய்தி. அதற்கு பிறகு மணவிழா முடிந்து செல்லும் வழியில் சத்திரிய மன்னர்களை எல்லாம் கொன்று குவித்த பரசுராமனை நேருக்கு எதிராக இருந்து இந்த வில்லுக்கு நீ பதில் சொல்ல முடியுமோ என்ற போது தன் வீரத்தால் பரசுராமனே அவன் தான் பேசியது தவறென்று சரணடைந்து செல்கின்ற காட்சி நடந்து மீண்டும் அயோத்தி மாநகரத்துக்கு வந்து மந்திர சுற்றத்தை கூட்டி இந்த நேரத்தில் இவனுக்கு முடிசூட்டுவது என்று தசரத மாமன்னன் முடிவெடுத்து அந்த செய்தியை ராமனுக்கு சொல்ல அரசனின் கட்டளை என்பதால் வேந்தனின் ஆணை என்பதால் முடிசூடுவதற்கு மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ராமன். இது அடுத்த கட்டம். அடுத்த கட்டத்திலே வரங்களை நினைவூட்டி தேவதாரு மரம் போல வீழ்ந்தான் தசரதன். அந்த வரங்களை குத்திக்காட்டி
காடு செல்ல வேண்டும் என்று சொல்ல அந்த ஒன்றையாவது தவிர்க்கல் ஆகாதா என்று மன்னன் வேதனையில் குரல் கொடுக்க இத்தனைக்கு பின்னர் அங்கே வருகின்றான் ராமன் வருகின்றான். ராமனிடத்திலே இவளே சொல்லுகிறாள் கைகேயி, ஆம் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் காண நண்ணி புண்ணிய நதிகளாடி 7 ஆண்டின் வா. இதை சொன்ன மாத்திரத்தில் மன்னவன் பணி அன்று. இதில் கிருபானந்த வாரியார் ஒரு கூட்டத்தில் சொல்லி இருக்கிறார், இதில் சூட்சியம் இருக்கிறது. கம்பன் சொல்லுவதிலே காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவனே விரும்பி சொன்னது அன்று, நான் சொல்லவில்லை. கம்பனில் ஏதாவது ஒரு கருத்தை நான் சொல்லி தவறாக வந்துவிடக் கூடாது. வாரியார் இதை சொல்லுகிறார். பணியன்றாகில் இந்த வார்த்தையை பிரித்து போடுகிறார். மன்னனின் பணியன்று ஆகில் நும்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, என் பின்னவன் பரதன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் என்றோ, அவனுக்கு மகிழமெனில் எனக்கு மகிழம், அவனுக்கு மகிழ்ச்சி எனில் எனக்கு மகிழ்ச்சி, என் இனி உறுதி அப்பால். உறுதி இப்பொழுதே, இனிமேல் பேச்சுக்கு என்ன எடுக்கிறது? என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன், மின்னொளிர் காணமின்றே போகின்றேன், விடையும் கொண்டேன். அந்த நொடியில் முடிவெடுக்கிறான். இனி பேச்சுக்கிடமில்லை, வேறு எண்ணத்துக்கிடமில்லை. இதோ கானகத்துக்கு இதோ புறப்படுகிறேன். இது ராமன். நம்முடைய நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டதை போலவும் சபேசனார் சொன்னதை போலவும் அநீதியை கண்டு ஆர்ப்பரிக்கும் உள்ளம் இளையவேள் உள்ளம், இலக்குவன் உள்ளம். ஆம், அவன் உள்ளம் எரிமலையாகிறது. அந்த கோபத்தோடு தான் வருகிறான். அமைதிப்படுத்த பார்க்கின்றான் அண்ணன். நதியின் பிழை என்று, இது விதியின் பிழை, இதற்கு நீ வெகுண்டது என்னை. அதற்கு அந்த வார்த்தைக்கு வார்த்தையை சொல்கிறான். விதியின் பிழை என்று தானே சொன்னாய், அந்த விதியை நான் மாற்றுகிறேன், என் கை வில் மாற்றும். விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்பாய். சிங்க குருளைக்கு இடுதும் சுவையூனை நாயின் வெங்கட் குட்டிக்கு ஊட்ட விரும்பினே. ஆத்திரப்படுகிறார். அமைதியாக்கப்படு, அமைதி தவழுகிறது, முடிவெடுக்கப்படுகிறது. காடு செல்வதற்கு முடிவு. லக்வன் தாய் என்ன சொல்கிறாள்? அரச பதவி. முதல் நாள் அரசனாக போகிறதாக நினைக்கிறான். மறுநாள் காடு செல்ல கட்டளை வருகிறது, புறப்படுகிறான் கைகை வடிவத்தில். இலக்குவன் உடன் செல்ல போகிறான். அவனை பெற்ற தாய் சொல்கிறாள், தம்பி என்னும் படி என்று. ராமனுக்கு தம்பி அல்ல, வேலைக்காரனாக போ, ஏவல் செய்திட போ, வேலைக்காரனாக போ, தம்பி என்ற கருத்தில் அல்ல. அவன் வந்தால் இந்த நகரத்துக்கு அவனோடு வா, இல்லையேல் முன்னம் முடி. அவன் வர வாய்ப்பில்லையேல் அவன் மடிவதற்குள் நீ மடிந்து போக வேண்டும். இப்படி சொல்லி அனுப்புகிறான். பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. இது சீதை. ஒரே நேரத்தில் அனைத்தையும் தியாகம் செய்கின்ற உணர்வு எப்படி வருகிறது பாருங்கள். ராமன், லக்வன் பெற்றெடுத்த தாய் சீதை. இந்த கட்டத்துக்கு அடுத்து காட்டுக்கு போய்விடுகிறார்கள். காட்டில் எப்படிப்பட்ட வாழ்க்கை? ராமனும் சீதையும் காட்டிலே, லக்வன் மனைவி அரண்மனையிலே. லக்வன் காவல் காக்கிறான். இமைகள் மூடுகிற வேளையிலே ராக்கதர்களும் பகைவர்களும் விலங்குகளும் வந்திடக் கூடுமோ என்று இமை கொட்டாமல் கண் விழித்து காக்கின்றான். கதையின் திருப்ப காட்சி. சூர்பனகை வருகிறாள். அழகிய பெண் வடிவத்தில் வருகிறாள். நான் நடந்தவற்றை விவரித்துக் கொண்டு செல்வதற்கு நேரம் இல்லை. ராமனிடம் பேச்சு கொடுக்கிறாள். ராமன் பேச்சு கொடுக்கிறான் பதிலுக்கு. பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். லக்குவனிடத்திலே பேச சொன்னால் லக்குவன் மூக்க எறிந்தான். இந்த துயரத்தோடு கரதூசனால் மடிந்ததற்கு பிறகு இலங்கை வேந்தனிடம் செல்கிறாள். இலங்கை வேந்தனை அறிமுகப்படுத்துகிற இடத்தில் நியாயமுள்ளவனாகவே கம்பன் முதலில் காட்டுகிறான். இப்படி தவறு நேர்வதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டுமே. உன் மூக்கு அறிவதற்கு, நீ மூலியாக வந்து நிற்பதற்கு காரணமின்றி ஏன் அவர்கள் உன்னை தாக்கிறார்கள்? இது எடுத்த எடுப்பில் இலங்கை வேந்தன் நடுநிலை தவறாதவனாகவே பிரச்சனைக்கு வருகிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் இச்சைகளை தூவுகிறாள். வீழ்ச்சிக்கு காரணம் வேண்டுமல்லவா? இலங்கை வேந்தன் இதயத்திலே இச்சை வளர்கிறது. தவறான இச்சை.
பிறன்மனை நோக்க கூடாதென்ற நெறிக்கு மாறான இச்சை. அதன் பிறகு அடுத்த காட்சிக்கு வருவோம். எப்படி கவர்வது என்று முடிவெடுக்கிற போது அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கின்ற மாரீசனை தேடி பிடிக்கிறான். அவனுக்கு பயம். அவன் நீதியை சொல்லி பார்க்கிறான். ஆனால் இலங்கை வேந்தன் கையால் சாவதை விட ராமன் கணையால் சாவது நல்லது என்று முடிவெடுத்துத்தான் மாரீசன் செல்கிறான். பொன்மான் வடிவிலே செல்கிறான். மாயமான் மட்டுமல்ல, அம்மாதிரியான ஒரு மான் அதுவரை உலகில் எவரும் கண்டதில்லை. கனகமணிகள் பதிக்கப்பட்ட, பவளங்கள் ஜொலிக்கின்ற, பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட அப்படிப்பட்ட பொன்மயமான மானாக இந்த மானை கண்ட மாத்திரத்திலே சீதைக்கு ஆசை. அந்த மானை பற்றி கொண்டு வந்து கொடுங்கள் ராமனிடம் கேட்கிறார். கம்பன் அழகாக சொல்லுகிறான், சிந்தையில் தெளிந்த தம்பி. இங்கே இலக்குவன் அங்க ஆத்திரப்பட்டான் அல்லவா, கோபப்பட்டான் அல்லவா, இங்கே சிந்தையில் தெளிந்த தம்பி. காரியம் என்ன ஈண்டு, என்ன வேலை இங்க, என்ன வார்த்தையை போடுறான் கம்பன். காரியம் என்ன ஈண்டு, கண்டது கனகமானில். கனகமாவே இருக்கட்டும், பொன்மானாகவே இருக்கட்டும், கனகமணிமானாகவே இருக்கட்டும், நமக்கென்ன அதற்கு. காரியம் என்ன ஈண்டு கண்டது கனகமானில், மீள்வதே மேன்மை என்பான். இந்த இடத்தை விட்டு நாம் போவதே மேன்மை என்கிறான். ராமன் உடன்படவில்லை. அவன் ஏன் இப்படிப்பட்ட மான் இருக்க முடியாது? உலகத்தின் ஜீவராசிகளில் நமக்கு தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன. மனைவி மீது கொண்டிருக்கக்கூடிய காதல், சீதை மீது கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய அன்பு, அவளுடைய விருப்பத்தை நியாயப்படுத்துவதற்காக, இது ஒரு கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அவள் சொல்லுவது தவறாக இருக்கும் என்று அவன் உள்ள ஒருவேளை கருதியிருக்கான், எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவளை நியாயப்படுத்துவதற்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நாம் தெரியாத எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றனவே என்று கூறுகிற போது, அப்பொழுதுதான் இலக்குவன் சொல்கிறான், வையவல் அரக்கர் வஞ்சம் விரும்பினார் வினையிற் செய்த கைதவமான் என்றே அண்ணல் காணிதி கடையின் என்றான். இது அரக்கர்களின் சூழ்ச்சி அண்ணா. வையவல் அரக்கர் வஞ்சம் விரும்பினார், வினையில் செய்த கைதவமான். இந்த மான் அவர்கள் வினையில் செய்தது, வஞ்சத்தில் செய்தது, சூழ்ச்சியில் செய்தது, மாயையில் செய்தது. இது நீ கடைசியில் நீ உணர்வாய். காணிதி கடையின் என்றான். கேட்கவில்லை ராமன். இலக்குவன் சொல்கிறான், நான் மானை பற்றி வருகிறேன். நானே மானை கொண்டு, மான் தானே வேண்டும், நான் போகிறேன். அந்நியாரும் நீங்களும் இங்கு இருங்கள், நான் போய் கொண்டு வருகிறேன். சீதைக்கு கோபம் வருகிறது. நீ தரமாட்டாயா, நீ கொண்டு வந்து பிடித்து தரமாட்டாய், நீயே பற்றி நல்கலை பாலுமால் என்று கோபித்துக் கொண்டு போகிறாள். ஆத்திரத்திலே போகிறாள். இந்த மானை இலக்குவன் பிடித்துக் கொண்டு வரல, நீ பிடித்துக் கொண்டு வந்து தரமாட்டாயா என்று ராமனை பார்த்து கோபித்து சொல்கிறாள். சொல்லிவிட்டு போகிறாள். மானை பிடிக்க புறப்பட்டு விட்டான். இந்த இடத்திலே இருந்து சீதையை காத்துக்கொள் என்று கூறி மானின் பின்னால் செல்கிறான். மான் வாயு வேகம், மனோவேகம் என்பார்களே, அதை விட வேகமாக செல்கிறது. பின்தொடர்ந்தே செல்கிறான். மானை பின்தொடர முடியாத வேகத்தோடு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு வந்ததற்கு பிறகு இனி தொடர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற போது அம்பை செலுத்துகிறான். அம்பு பாய்ந்த மாத்திரத்தில் சீதா அபயம், லட்சுமண அபயம். இது எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். ஆனால் இதிலே என் மனதில் பட்ட கருத்தை கூறுவதற்காக சொன்னான். இது அரக்கர்களின் செயல் என்று சொன்னான், சூழ்ச்சி என்று சொன்னான். அண்ணனே கடைசியில் நீதி உணர்வா என்று சொன்னான். அப்பொழுதெல்லாம் கேட்கவில்லை. மந்திரத்துக்கு இளையோன் சொன்ன வார்த்தையை எண்ணிய அண்ணன், அவன் சொன்னதல்லவா சரியாக போயிற்று. லட்சுமண அபயம், சீதா அபயம் என்கிற போது தாங்க மாட்டாளே சீதை, துன்பத்தில் துடிப்பாளே என்று நினைக்கிற போது தம்பியை பற்றி சொல்கிறான். ஐயன் வல்லன், என் ஐயன் யார்? இலக்குவன். ஐயன் வல்லன், என் ஆருயிர் வல்லன். அவன் என் ஆருயிர், அவன் வல்லவன், என் தம்பி வல்லவன். நான் உய்ய வந்தவன் வல்லன். நான் வாழ்வதற்காகவே என்னோடு இருக்கின்றானே அவன் வல்லவன். வல்லவன் மட்டுமல்ல, ஆற்றலில் தேரும் அறிவினன்.
ஆற்றல் மிக்கவன் மட்டுமல்ல, அறிவில் சிறந்தவன். ஆதலால் தேற்றுமால் இளையோன் என தேறினான். சீதைக்கு வருத்தம் நேரிடாமல் அவன் தேறுதல் சொல்லுவான். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அண்ணனுக்கு ஆபத்து நேராது என்று அவன் தேறுதல் சொல்லிவிடுவான். ஆற்றலில் மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்த இலக்குவன் தேறுதல் சொல்லிவிடுவான் என்று தேறினான். மனதுக்குள் தேறுகிறான். இங்கே என்ன நடக்கிறது? உங்கள் அண்ணனுக்கு உயிர் ஆபத்து. இந்த அவய குரல் உங்கள் செவியில் விழுந்ததே, அவரை காப்பாற்ற உடனே புறப்படுங்கள். என் அண்ணனுக்கு ஆபத்து ஏற்படுத்த எவராலும் முடியாது, மும்மூர்த்திகளாலும் முடியாது, தேவர்களாலும் எவராலும் முடியாது. அவனுக்கு ஆபத்து உலகில் கிடையாது. சொல்லி பார்க்கிறான். நான் சீதையை குறையாக சொல்லவில்லை. விரும்பியது அது காட்டில், விலங்குகள் அராக்கதர்கள் உலவுகிற காட்டில். அந்த வேளையில் ஒரு பொன்மானை விரும்பியிருக்கலாமா என்பதை அறிவாளர்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். அதன் பிறகு அவள் சொன்ன வார்த்தைகளும் கூட கணவனுக்கு ஆபத்து என்கின்ற எண்ணம் வந்ததற்கு பிறகு எல்லாம் மறந்து போய்விடுகிறது. அதுவும் காதல் தான், அதுவும் கணவன் மீது கொண்ட காதல் தான். அப்படி நியாயப்படுத்திக் கொள்ளலாம். சீதை ஏன் நான் சொல்ல போவதற்கு முன்கூட்டி சொல்கிறேன். சீதை சொன்ன வார்த்தைகள் சரிதானா என்பதற்கு கணவன் மீது கொண்ட காதல் எல்லாம் மறந்து விட்டது, உலகமே மறந்து விட்டது. லக்வன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்ற சிந்தை கூட மறந்து விட்டது. ஆகையினாலே குற்றம் வீழ்ந்த குணத்தின் எம் கோமகன், சீதை சொல்கிறாள், குற்றம் வீழ்ந்த குணத்தின் எம் கோமகன் மற்ற வாழறக்கன் புரி மாயையால் இற்று வீழ்ந்தனன் என்னவும் என் அயல் நிற்றியோ இளையோய் ஒரு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீதை சொன்னது. என் அயல் நிற்றியோ இளையோய் ஒரு நீ. கம்பன் போட்ட வார்த்தை, ஒரே வார்த்தை தான், ஒரு நீ. நீ ஒரு மனிதனா? அரக்கர்கள் செய்த மாயையால் மற்ற வாழ் அரக்கன் புரி மாயையால் குற்றம் வீழ்ந்த குணத்தின் என் கோமகன் ராமன் இற்று வீழ்ந்தனன் என்னவும் அவன் வீழ்ந்து விட்டான், மாயையால் வீழ்ந்து விட்டான், உயிராபத்து நேர்ந்து விட்டது என்று கேட்டதற்கு பிறகும் என் பக்கத்தில் நிற்கிறியே. அதோடு அவள் நிறுத்தவில்லை. அடுத்த சொற்கள் நெருப்பினும் கொடிய சொற்கள். நின்ற நின் நிலை நெறியிற்பாற்றன்று. இதில் 1000 அர்த்தங்களை சொல்லலாம். நீ நிக்கிற, நீ கடமை தவறுகிறாய், உன் அண்ணனை காப்பாற்ற செல்லவில்லை என்றதோடு குற்றச்சாட்டை அவள் நிறுத்திக் கொள்ளவில்லை. இந்த குற்றச்சாட்டு அதோடு இருக்கலாம். அண்ணனை காப்பாற்ற போகவில்லையே என்பதோடு நிற்காமல் நின்ற நின் நிலை நெறியின் பாற்றன்று. நீ இப்படி என் பக்கத்திலே நிற்பது, உன் அண்ணன் என் காதல் கொழுனன் உயிராபத்து ஏற்பட்டு மடிந்து விட்டானோ என்ற எண்ணம் தோன்றுகிற நேரத்தில் அதையும் கேட்டுக்கொண்டு என் பக்கத்தில் நிற்கிறாயே, இது நெறி அல்ல, பண்பு அல்ல. இதை விட கூடிய வார்த்தைகள் இருக்க முடியாது. அவன் தானே சொன்னான், இந்த இலக்குவன் தானே சொன்னான். அரக்கர்கள் வஞ்சம் விரும்பினார் செய்த கைதவமான் என்று சீதை காதில் விழும்படியாகத்தானே சொன்னான். இது அரக்கர்களின் சூழ்ச்சி என்று அண்ணனுக்கு அவன் தானே சொன்னான். அதை மறந்துவிட்டு இது அரக்கர்களின் சூழ்ச்சி என் பக்கத்தில் நிற்கிறாயே, பண்பாடற்றவன். அதோடு நிறுத்தல. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரேல். ராமனோட ஒரு பகல் பழகி இருந்தா போதும், உயிரையே கொடுத்துருவாங்க. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரேல் எம் பெருமகன் உலை உரு பெற்று கேட்டும் நீ வெறுவல நின்றனை. ஒரு பகல் பழகினாலே உயிரை விட்டுருவாங்க. என் கணவனுக்கு இந்த பெருமகனுக்கு ஏற்பட்ட உயிராபத்தை கேட்டும் நீ இப்படி நிக்கிற. இனி எரியடை கடிது விழுந்து இறப்பேன். நான் தீயை மூட்டி அதிலே வளர்த்து நெருப்பினும் கொடிய சொற்களை தூவிவிட்டு இனி இந்த முடிவை மாற்றமில்லை, நான் நெருப்பை மூட்டி அதிலே விழுந்து சாக போகிறேன். அண்ணனின் கட்டளை மனதில் எழுகிறது. தாயாக தெய்வமாக தான் போற்றி வணங்கி மதித்து காத்து வருகின்ற சீதையை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அவனுக்கு தெரியும், சூழ்ச்சியின் விளைவாக மாயமான் வடிவத்தில் ராக்கதர்கள் இந்த சூழ்ச்சியை புரிந்து அண்ணனை கவர்ந்து இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள்.
தானும் சென்றால் பேராபத்து நிகழக்கூடும். அவனுக்கு தெரியும். முதல் கட்டம் வென்றுவிட்டது, முதல் கட்டம் சூழ்ச்சி வென்றுவிட்டது. அவனுக்கு புரிகிறது, அவன் தான் சூழ்ச்சி என்று விட்டான் அல்லவா. இந்த இடத்தை விட்டு நாமும் சென்றால் பெருங்கேடு வரக்கூடும். ஆயினும் சீதையின் வார்த்தைகளை கேட்டு தாங்குவது மட்டுமல்ல, அவளே தீ வளர்த்து மடிவேன் என்கிறாளே. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். தீ வளர்த்து மடிவேன் என்கிறாளே, நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். பிரிந்ததற்கு பிறகு சீதையை இலங்கை வேந்தன் தூக்கி சென்றதற்கு பிறகு கண்ணீரிலும் துயரத்திலும் ராமன் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் பழைய நாட்களை எல்லாம் எண்ணி பேசுகிறான், புலம்புகிறான். அவனுடைய உள்ளத்தில் விரகதாபம் கூட எழுகிறது. நான் சொல்லவில்லை, கம்பன் சொல்லி இருக்கிறான். ஒரு சிறிய வீடு, அது அழகாக கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்குள் ஒரு விளக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்தில், மெல்லிய வெளிச்சத்தில் தலைவனும் தலைவியும் காதல் புலவியில் ஈடுபடுகிறார்கள். தலைவனும் தலைவியும் ஊடலில் கூடலில் ஈடுபடுகிறார்கள். ஆம், ராமன் சொல்லுகிற வீடு ஒரு குருவி கூடு. அந்த அவன் பார்க்கிறான் காட்டிலே. இந்த குருவி கூட்டுக்குள் ஆண் குருவியும் பெண் குருவியும் காதல் பயிலுகின்றன. விளக்கு, எந்த விளக்கு? மின்மினி விளக்காகி விட்டது. விடிவிளக்கு, மின்மினி விளக்கு வெளிச்சத்தில் தலைவனும் தலைவியுமாக அவர்கள் காதல் புலவில் ஈடுபடுகிறார்களே என்று தன்னுடைய பழைய நாட்களை நினைக்கின்றான், இல்லற வாழ்க்கையை நினைக்கிறான், விரகதாபத்தால் துடிக்கிறான். இப்படி ஒரு காட்சி இருக்கிறது. கம்பன் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் படைத்திருக்கின்ற தன்மையை பாருங்கள். தியாகம் செய்கின்றான் இலக்குவன். இவ்வளவு துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு அதன் விளைவாகத்தான் என்னவோ சீதை அசோகவனத்திலே இருந்து மீண்டு வந்து இலங்கை வேந்தன் மடிந்ததற்கு பிறகு அவளை பார்க்கிற போதே வெறுப்பு கண்ணோட்டத்தோடு ராமன் பார்க்க, உனக்காக படையெடுத்து வந்தேன் என்று நினைக்காதே, எங்கள் மானத்தை வீரத்தை நிலைநாட்டவே வந்தேன் என்று கூறுகிற ராமன் அந்த வேளையில் அவளுக்கு ஏற்பட்ட சுடுசொற்களால், கடுமையான சுடுசொற்கள். ஏன் கம்பன் இதை எழுதினான் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு ரசிகன், இலக்கிய ரசிகன், அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவு தெரியாது. புலவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஏன் ராமன் அத்தகைய சொற்களை, அதை இங்க நான் பேச விரும்பவில்லை. ராமன் சீதையை பார்த்து சொன்ன சொற்கள் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத சொற்கள். சீதை இலக்குவனை பார்த்து சொன்ன சொற்களும் அப்படித்தான். இருந்தாலும் கூட அந்த சபையில் போர் முடிந்து பெருந்துயரத்தை அசோகவனத்திலே கழித்து துன்பக் கடலிலே இருந்து வருகின்ற சீதையை பார்த்து களங்கப்படுத்துகின்ற சொற்களை சொல்லி, இந்த இலங்கை வேந்தனுடைய இடத்தில் நீ இருந்தாயே, உன்னுடைய ஒழுக்கத்துக்கு என்ன நியாயம் என்று கேட்கின்ற வகையிலே தொடர்ந்து சில பாடல்கள். பிரிவினும் சுடுமோ பெருங்காடென்றாலே அதை விட சுட்டரிக்கிற வார்த்தைகள். ராமனுக்கு தெரியாது சீதை லக்குவனை பார்த்து சொன்னது. லக்குவன் ஒருபோதும் சொல்லி இருக்க மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனால் இயற்கை எப்படி அமைகிறது பாருங்கள். லக்குவனை பார்த்து சீதை சொன்ன சொற்களை விட ராமன் சீதையை பார்த்து சொல்லுகிற சொற்கள் மிக கொடுமையானவை. ஆகவேதான் தீ வளர்க்க சொல்லி, தீயை மூட்டுக தீயில் விழுவேன், மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேனாகில் இந்த தீ என் மீது படரட்டும் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் பார்க்கிறான் அண்ணனை. இலக்குவன் பார்க்கிறான், அண்ணன் கண்ணால் சாடை செய்கிறான், தீயை மூட்டுங்கிறான். அந்த காட்சி அடுத்து இங்கே தீயிடை விழுவேன் என்றால் சீதை, இங்கே தீயை அவளே மூட்ட சொல்லுகிறாள். இளையவேளை பார்த்து இலக்குவனே தீயை மூட்டுகிறான். அப்பொழுது சீதை மனதுக்குள் ஒரு பெரும் போராட்டம் இருந்திருக்க கூடும். தன்னை தாயாக மதித்து வணங்கி வழிபட்டு காத்த இந்த மாவீரனையா அன்றைக்கு அப்படி சொன்னேன் என்று மனதுக்குள்ளே அவளுக்கே பெரும் வேதனை ஏற்பட்டிருக்கலாம். ஒரு தம்பியின் தியாகத்தை பற்றி சொன்னோம். இலக்குவனின் தியாகம் என்ன தியாகம்? துன்பத்தை தாங்குவது மட்டுமல்ல தியாகம். எனக்கு தெரிய தீயை விட கொடிய சொற்களை தாங்குவது கஷ்டம். புகழ் வேண்டியதில்லை, அவ பேர் இல்லாமல் இருந்தா போதும். என்னை பொறுத்தளவுல நான் அப்படி நினைக்கிறது. பெரிய புகழெல்லாம் வேண்டாம், அவ பெயர் இல்லாம இருந்தா போதும்.
வாழ்க்கையில அந்த அவப்பெயர் இல்லாமல் நிந்தை இல்லாமல் வாழ்ந்து விட்டால் அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை. என்னுடைய கோட்பாடு. குறைகள் இருக்கலாம், மனித வாழ்க்கையில் குறை இல்லாதவனே கிடையாது. ராமனிடத்திலே குறை காண்கிறானே கம்பன். நான் சொல்லல, அடுத்து வர்றேன். நான் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜட்ஜிட்ட பேசும்போது நம்ம வக்கீல்கள், நீங்க கேஸ்லாம் எடுத்துட்டு முன்னைய வழக்கு தீர்ப்புகளை தான் எடுத்து வைக்கிறாங்க. இந்த கோர்ட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தது, சைட்டேஷன் வைக்கிறீங்கல்ல, அது மாதிரி எனக்கு துணையா ராஜாஜி போன்றவர்களை அழைத்துக் கொள்கிறேன், அவ்வளவுதான். ஏனெனில் இந்த கட்டத்தில் நெருப்பிலே குதிப்பேன் என்று சொன்ன அந்த சீதைக்கு நெருப்பை மூட்ட சொல்லி ராமனே உத்தரவிடுகிறான், நெருப்பை மூட்டுகிறாள். இதே போல இன்னொரு காட்சி, இங்கே ஒரு தம்பியை கண்டோம். இந்த பழிச்சொல் வருது இருக்கல்லவா, அந்த நாளிலே இருந்து இந்த நான் சொல்லுகிற இந்த கட்டம் வரை அவன் உள்ளத்துக்குள் இந்த நெருப்பு எரிந்து கொண்டுதானே இருந்திருக்கும். நீ அண்ணனை காப்பாற்ற உடனே போகல, நீ என் பக்கத்தில் நிற்கிற விதம் சரியில்லை. அவனுக்கு இந்த தண்டனை அவசியமா? அவன் எதை கேட்டான்? வாழ்க்கை, அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு, அரண்மனை வாழ்வை விட்டுவிட்டு, மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையை விட்டுவிட்டு, அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர்ப்படும் என்றான், இமைப்பிலன் நயனம் என்றான் என்று சொல்ற அளவுக்கு அண்ணனையும் அண்ணன் மனைவியையும் காத்து நின்றவனுக்கு இப்படிப்பட்ட சொற்களாலே அவனுடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும்? அதுதான் பெரிய துன்பம். தியாகம் என்று சொல்லுகிற போது லக்குவன் செய்த தியாகம் காட்டில் உடைந்திருந்தது மட்டும் தியாகமாக கருதவில்லை. இந்த சொற்களை தாங்க வேண்டிய துன்பம் அவனுக்கு ஏற்பட்டதே, அதை தாங்கிக் கொண்டானே, அதுதான் அவன் செய்த தியாகம். அதே போலத்தான் கேகயன் மகள் கைகேயி, அவள் மகன் பரதன், அவன் கேகய நாட்டிலிருந்து வருகிறான். சம்பவம் நடக்கிற போது அவன் கேகய நாட்டில் இருக்கிறான். சந்தேகம் வரும் அல்லவா, இவனை வேணும்னே இவன் கேகய நாட்டில் இருந்தானா? முடிசூட்டுகிற நிகழ்ச்சிக்கு மறுதளித்து காடேக செய்து பரதனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு தாய் கைகை ஏற்பாடு செய்கிற போது அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இவன் திட்டமிட்டே கேகய நாட்டில் இருந்தானோ? சந்தேகம் வரலாம் அல்லவா? எனக்கு வந்ததோ இல்லையோ, கம்பன் வார்த்தைகள்ல சொல்றேன், கோசலைக்கே வந்தது மாதிரி எனக்கு தெரிகிறது. கோசலை கேட்கிறாள், எங்கே? அவன் திரும்பி வந்து சூரிய கொடி பறக்கின்ற அயோத்தி மாநகரத்து வீதிகளிலே மக்கள் முகங்களிலே கண்ணீர் வேதனை சூன்யமாக கிடக்கின்றது. பட்டாபிஷேகத்துக்கு கோலாகலமாக கொண்டாட்ட திருவிழாவாக திருவங்கும் மகர தோரணங்கள் கட்டப்பட வேண்டியிருக்கக்கூடிய தலைநகரம் சூன்ய வெளியாக காட்சியளிப்பதை கண்டு மனம் உடைந்து நொந்து தாயிடத்திலே சென்று நடந்ததை தாய் சொல்ல அவன் துடித்து, உலகத்தில் இதுவரை இல்லாத கொடிய நரகங்கள் அனைத்துக்கும் நான் போகட்டும் என்று அவன் கூறி இதற்கு பின்னர் ஓடுகிறான். எங்கே? ராமனை பெற்றெடுத்த கோசலை இடத்திலே. அவன் ஆறுதல் தேடி ஓடுகிறான். தன் தாயின் மீது இருக்கிற ஆத்திரத்திலும் வேதனையிலும் தாங்க முடியாத வேதனையில் தந்தையும் இறந்து விட்டானே, என் முகத்தில் முழிக்க கூடாது என்று போய்விட்டாரே, நீர்க்கடன் செய்கின்ற பாக்கியம் கூட எனக்கு கிடையாது என்ற வேதனையோடு போகிறவன் கோசலை இடத்திலே போய் இவ்வளவு துன்பத்தோடு போகிற இடத்திலே கோசலை பக்குவமாக கேட்கிறான். ராமன் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவள் தான், பரதன் மீது அதிக அன்பும் மதிப்பும் கொண்டவள் தான். ஆயினும் கைகையர் கோன்மகள் செய்த கைதவம் நீ அறிந்திலை போலுமால் என்றாள். உனக்கு தெரியாது போல் இருக்கு. இதை பற்றி அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களில் கோசலைக்கே மனதிற்குள் ஒரு சந்தேகத்தை தெளிவு செய்து கொள்வதற்காக கேட்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன், கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. உனக்கு தெரியாது போல் இருக்கு, உன் தாய் செய்தது நீ அறிந்திலை மால், உனக்கு தெரியாது போல் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வேதனை. அவனை பார்த்த மாத்திரத்திலே குகன் அவனை எவ்வளவு சந்தேகப்பட்டான். இவனோடு போர் புரிய வேண்டும், என்னை கடந்து போய்விடுவானா, கங்கையை கடந்து போய்விடுவானா, அண்ணன் மீது படையெடுத்தல்லவா வந்திருக்கிறான் தொடக்கத்தில் நினைக்கிறானே. இது எவ்வளவு பெரிய துன்பம் பரதனுக்கு. அவனை பார்த்த மாத்திரத்திலே அவன் மீது பழி சொல்லக்கூடிய நிலைமை அவன் தாய் உருவாக்கி விட்டாளே. பார்த்த மாத்திரத்திலே லக்குவன் குதிக்கிறானே குன்றின் மேல் இருந்து, இதோ எடுத்தேன் வில்லை, தொடுப்பேன் பாணத்தை, இதோ வருகிறான் பரதன் படைகளோடு என்கிற போது ராமன் சொல்றான், ஏன்பா ஆத்திரப்படுற,
உன் தம்பி எப்படிப்பட்டவன், உன் பரதன் எப்படிப்பட்டவன் என்று சொல்ல, அதற்கு பிறகு நாணி தலைகுனிந்து கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் மண்ணில் விழ வில்லை கீழே சோர விட்டான இலக்குவன். ஆக 2 இடங்களிலும் கோசலையும் எடுத்தெடுப்பிலே சந்தேகமாக பேசுகிறாள். குகன் பார்த்த மாத்திரத்திலே சந்தேகமாக பார்க்கிறான். பிறகு சொல்லுகிறான், 1000 ராமரின் கீழ் ஆவரோ, 1000 ராமர் உனக்கு ஈடாவார்களா என்று அதே குகன் சொல்லுகிறான். இருப்பினும் எடுத்த மாத்திரத்தில் அவன் மீது, அவர்கள் மீது ஒரு ஐய கண்ணோட்டம். 1000 ராமர்கள் உனக்கு ஈடாவார்களா? குகன். இலக்குவனே சொல்லுகிறான், பரதனை பற்றி ரொம்ப உயர்வா சொல்றான். இந்திரசித்தன் அவன் மாயாசீதை படலத்தில், இதோ நான் புறப்பட்டு செல்லுகிறேன் அயோத்திக்கு, அங்கிருப்பவர்களை அழிப்பதற்கு போகிறேன் என்று சொல்லுகிற போது ராமனுக்கு கொஞ்சம் கவலை வந்து விடுகிறது. பரதன் அங்கே இருக்கிறானே, சத்ருகன் இருக்கிறானே, பரதன் இருக்கிறானே, இந்திரசித்தன் அங்கே போகிறானே, ஆபத்து நேர்ந்து விடுமோ என்கிற போது இலக்குவன் சொல்கிறான், இவன் அயன் படையால் என்னை கட்டினான், இவன் பிரம்மாஸ்திரத்தால் என்னை கட்டினான், பரதனை இவன் கட்டிட முடியாது, வெல்ல முடியாது. நான் அல்ல பரதன், என்னிலும் சிறந்த வீரன் பரதன். இந்த பரதனை இப்பொழுது ஒழித்து கட்டுகிறேன் என்று குதித்த அதே இலக்குவன் இப்பொழுது நிதானமாக சொல்கிறான், என்னை விட சிறந்த வீரன், என்னை வெல்ல முடிந்தது இந்திரசித்தனால், ஆனால் பரதனை வெல்ல முடியாது. இப்படி காட்டுகிறார்கள். அதே அடிப்படையிலே தான் அடுத்த காட்சி. நான் வேகமாகவே காட்சிகளை சித்தரித்துக் கொண்டு வருகிறேன், நேரத்தின் அருமை கருதி. குறித்த நாளில் வரவில்லை ராமன். நான் குறித்த நாளில் வந்துடுவேன், 14 ஆண்டுகள் முடிந்து வருவேன், அப்பொழுது பரதன் நீ வராவிடில் நான் தீ வளர்த்து மடிவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, ஐயா நீதியரசர் அவர்கள் இங்கே வர்ணித்ததை போல அவன் அரண்மனைக்குள்ளே சென்று அரசனாக இல்லை, நந்தியம்பதிக்கு சென்று நந்தி கிராமத்திலே இருந்து கொண்டு பாதுகைகளை வைத்து அரசு புரிந்தான். குறித்த நாள் வந்துவிட்டது, நேரம் நெருங்கிவிட்டது. சொன்ன நாளில் ராகவன் மந்திலன் சொல்லுகிறான் பரதன். சொன்ன நாளில் ராகவன் மந்திலன், மின்னு தீயிடை வீடுவன், எரிகிற நெருப்பில் நான் வீழ்வேன், மன்னன் ஆதி என் சொல்லை மறாது என்றான் பரதன். யார பார்த்து சொல்றான்? உடனிருக்கும் இன்னொரு தம்பி சத்ருக்கனிடம். சொன்ன நாளில் வந்திலன் ராகவன், நான் நெருப்பில் விழுவேன், மின்னுகிற தீயில் விழுவேன், நீ மன்னனாகிவிடு. ராமன் இல்லை, லக்ஷ்மணன் இல்லை, பரதன் இல்லை, நீ மன்னனாகிவிடு, என் சொல்லை நீ மீறாதே. கம்பனுடைய பாத்திரத்தில் சத்ருக்கனன் ரொம்ப பேசுறதாகவே காட்சிகள் இல்லை, அவனுடைய பங்கு குறைவாகவே காட்சியளிக்கிறது. ஆனால் இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். நந்தியம்பதியிலே போய் பாதுகைகளை வைத்து அரசு புரிந்ததாக சொன்ன பரதனும் அரசமாதேவியை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு இங்கே வந்து துறவி வாழ்க்கை, இந்திரியங்களை அவித்துத்தான் அவன் வாழ்கிறான். இலக்குவன் போலத்தான் அவனும் வாழ்கிறான். ஆகவே இலக்குவனை போலவே அவனும் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்கிறான். சத்ருக்கனும் அவனோடு தான் இருக்கின்றான். ஆக தம்பிமார் அனைவருமே வாழ்க்கை இன்பங்கள் அனைத்துமே தியாகம் செய்து விட்டார்கள். நாடி வந்த பதவி கைகையை சொன்ன காரணத்தினால் தம்பிக்கு முடிசூட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறான் காட்டுக்கு. உடன் போய்விட்டான் இன்னொரு தம்பி இளையவேள் லக்ஷ்மணன். அடுத்தவன் உனக்கே அரசுரிமை என்று சொன்னதற்கு பின்னரும் நந்தி கிராமத்துக்கு சென்று பாதுகைகளை வைத்து அதையே அரசாட்சியின் அடையாளமாக்குகிறானே தவிர எந்த விதமான சுகங்களையும் வேண்டாம் என்று தியாகம் செய்து விடுகிறான் பரதன். அவனோடு இருக்கின்றான் சத்ருக்கனன். அவனுக்கு சொல்கிறான், நீ மன்னனாகி விடு, நான் நெருப்பிலே விழுந்து விடுகிறேன். ஒரு பதவி வருகிறது என்றால் என்ன பாடுபடுகிறார்கள் நாட்டில். அவன் சொல்றான், நல்ல அழகா சொன்னான். நம்ம ஐயா அவர்கள் அதை பற்றி இங்கே வர்ணித்து சொன்னார்கள். காணாள நிலமகளை கைவிட்டு போனானும் ஒரு தம்பி. ஆம், நிலமகளை கைவிட்டு அயோத்தியை விட்டுவிட்டு காணாள சென்றான், காட்டுக்கு சென்றான். காணாள நிலமகளை கைவிட்டு போனானும் ஒரு தம்பி. போனவனை பின்பற்றி அவன் சென்றான் அல்லவா, போனவனும் தான் வரும் அவதி போயிற்று என்ன ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி. போனவன் லக்ஷ்மணன், போனவன் சொன்ன நாளிலே வரவில்லை என்பதற்காக உயிர்விட அமைவானும் ஒரு தம்பி, ஒரு பரதன். ஒருத்தன் காட்டுக்கே போயிட்டான் அண்ணனோட, இன்னொருத்தன் சொன்ன நாளில் வரவில்லையே என்று அவன் உயிர்விட போகிறான். ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி. அயலே நானாது, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நாணம் இல்லாம
யானும் அரசாண்டுவன் என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. ஒரு தம்பி காட்டுக்கு போயிட்டான், ஒரு தம்பி சொன்ன நாளில் வரவில்லை என்று உயிர்விட போகிறான். நான் போய் இந்த நாட்டுக்கு அரசாள்வதா? என்ன அழகா இருக்கு. என்னே அரசாட்சி, எனக்கு வெட்கம் மானம் நாணம் எதுவும் கிடையாதா? அயலே நானாது யானாம் அரசாண்டுவன் என்னே வரசாட்சி இனிதே அம்மா. என்ன வார்த்தைகளை கம்பன் இதிலே பயன்படுத்தியிருக்கிற முறையை பாருங்கள். ஆக ஒவ்வொருவனும் தியாகம் செய்கிறான். சகோதர பாசம் மட்டுமல்ல, எதையும் தேடி வரும் பதவிகளையும் வேண்டாம் என்று உதறுகிற மனோபாவம். இது அயோத்தியின் பிள்ளைகள் தசரதன் பிள்ளைகளிடத்திலே காணுகின்ற காட்சி. இன்னொரு இடம் இலங்கை, இலங்காபுரி, இலங்கை வேந்தன், அவன் தம்பியர். அந்த தம்பியர் இருவரை பற்றி நம்முடைய நீதியரசர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். ஒருவன் வீடணன், அவன் அறிவுரை சொன்னான். சீதையை மீண்டும் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அறிவுரை சொன்னான். ஏற்கவில்லை இலங்கை வேந்தன். வெளியேறினான் சபையை விட்டு. வெளியேறியது மட்டுமல்ல, ராமலக்ஷ்மணனிடத்திலே போய் சேர்ந்தான். ராமன் அவரிடம் சொன்னான், குகனோடு 5 சுக்ரீவனோடு 6 உன்னோடு 7 7 பேரால் என் தந்தை பொலிந்தான் என்று அவன் பாராட்டினான். இது வீடணன், அவன் போய் சேர்ந்த நிலை. கும்பகர்ணன், அவன் அறிவுரை சொன்னான், தகாது என்று சொன்னான். அண்ணனே, இது நமக்கு அடுக்காது, நம் குலத்துக்கு அடுக்காது, அறத்துக்கு அடுக்காது, சீதையை கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். ஆனதோ வெஞ்சமர் அலகில் கற்புடை சானகி துயரினம் தீர்ந்ததில்லையோ, வாரமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றுங்காலமே அழிவு வந்து விட்டதா, சீதை துன்பம் இன்னும் நீங்கவில்லையா என்றெல்லாம் சொல்லுகிற போது இலங்கை வேந்தனுக்கு அதை விட ஆத்திரம். உன் தம்பி சொன்ன மாதிரியே நீ இங்கே வந்து சபையில் பேசுகிறாய். மானிடர் இருவரை வணங்கி மற்ற கூனுடை கும்பிட்டு உய்தொழில், கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில், ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே தொழில், யானது புரிகில்லேன் எழுக போக என்றார். இந்த வேலையை நீ செய். மானிடர் இருவரை வணங்கி மற்ற கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில், ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே தொழில், யானது புரிகில்லேன் எழுக போக. சோற்று பிண்டம் சதைப்பிண்டம் உன் தம்பி விபீஷண, உனக்கு அதான் போடா. இது நின்றது பிடர் பிடித்து உண்ட நின்றது, பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றன நாயக விடுதி நன்னரோ. விதி தலையை பிடிச்சு ஆட்டுது, நான் போறேன், நான் செத்து போவேன். நான் செத்ததற்கு பிறகாவது என்னை வென்றுளரனில் இலங்கை காவன உன்னை வென்று உயர்தல் உண்மை. என்னை ஒருத்தன் ஜெயிச்சா உன்னையும் ஜெயிப்பான். என்னால் வெற்றி பெற முடியாவிடில் உன்னாலும் வெற்றி பெற முடியாது. அவன் தன் வீரத்தை மிகைப்படுத்தி சொல்லவில்லை. என்னை வென்றுளரனில் உன்னை வென்று உயர்தல் உண்மை, நீயும் தோற்பாய். ஆகினால் நான் பலியாகிறேன், பலியாக போகிறேன். நான் மடிந்ததற்கு பிறகாவது நடக்கப் போவதை எண்ணி சீதையை விட்டு இந்த இலங்கை அரசை உன்னையும் காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போறான். யுத்தகலத்துக்கு போகிறான். இவன் தான் ராவணனோ என்று திகைக்கின்றான் ராமன். வானவர் சேனை பதறி நடுங்குகிறது. இருள் சூழ்ந்து விடுகிறது இவன் வருகிற போதே, எங்கும் இருட்டு. அந்த கட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்ப பதவியை நான் கொடுக்கிறேன் வருகிறான் விபீஷணன். ஏன்? ராமனிடம் இவன் நல்லவன் என்கிற, நல்லவன்னா அவனை நம்ம பக்கம் அழைத்து கொண்டு வந்து விடு, அவனை நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து விடு என்கிறான். இருந்தாலும் சரி முயற்சி பார்க்க, கூட்டணியிலிருந்து பிரிச்சு கொண்டு வர முடியுமா என்று பார்க்கிறேன் என்று வீடணன் சென்றான். நான் இதை சொன்னங்க, நீங்க எதையோ நினைச்சு கையை தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சென்றான். வந்து விடனா இவனுக்கு பயம். இவன் ஒருத்தன் தான் உருப்படியா இருக்கிறான், இவனாவது உயிரோடு இருப்பான், நம்ம எல்லாரும் அழிஞ்ச பிறகுனா இவனு நம்மளோட திரும்ப சேர வந்துட்டானேன்னு கும்பகர்ணன் வருத்தப்படுறான். இவன் ஏன்டா இங்க நம்ம கிட்ட வர்றான்? இல்ல நீ வந்துரு எங்களோட என்று சொன்ன போதுதான், நீர்கோல வாழ்வை நெச்சு நெடித நாள் வளர்த்து பின்னர் போர்க்கோலம் செய்து விட்டால் உயிர் கூடாது அங்கு போகேன், கார்கோல மேனி மைந்த என் உயிர் கருதியாயின் கூடுதி கடுகினே, நீ போய் அங்க அவனை போய் சேர்ந்துரு என்று அனுப்பிவிட்டான் அல்லவா. அதன் பிறகு அவனுடைய தியாகம், அவனுக்கு அரச பதவியை தருகிறேன் என்றான் விபீஷணன். இந்த அரசாட்சியை எனக்கு தருவான் ராமன், இந்த அரசு உனக்குரியது கும்பகர்ணா, நீ அரசு செய்யலாம், எங்கள் பக்கத்தில் வந்து விடு. அவன் சொல்றான், தம்பியை என்று மாண்டு கிடப்பனோ மண்மேல், இந்த தம்பி இல்லாம ஒரு தம்பி நீ போயிட்ட இரு, இன்னொரு தம்பியும் சாகாம அனாதையா சாகிறதா அண்ணன், நான் சத்த பிறதான் அவன் சாகணும், தம்பியை என்று மாண்டு கிடப்பனோ மண்மேல், என்ன அழகாக சொன்னான். போர் மூண்டது. இந்த போரில் கும்பகர்ணன் வீரத்துக்கு நிகர் எவரும் கிடையாது. அனைவரும் சேர்ந்தே அவனை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள்.
இலக்குவன் ஒரு பக்கம், அனுமன் ஒரு பக்கம், சுக்ரீவன் ஒரு பக்கம், அங்கதன் ஒரு பக்கம், அனைவரும் சேர்ந்து தாக்கினார்கள். இலக்குவன் தோற்று ஓடினான், அனுமன் தோற்று ஓடினான், அங்கதன் தோற்று ஓடினான். கடைசியில் சுக்ரீவனும் தோற்று, அவன் தோற்று மயங்கி விழுந்ததற்கு பிறகு சுக்ரீவனை 2 கைகளாலும் தூக்கிக் கொண்டு கும்பகர்ணன் இலங்கைக்குள் கோட்டைக்குள் போவதற்காக செல்கிறான். போர் கதையை மாறி இருக்கும். ஏனெனில் வானர படைக்கு தலைவன் மட்டுமல்ல, மன்னவன் சுக்ரீவன். அவன் தலைமையில் தான் ராமனும் லட்சுமணனும் வந்திருக்கிறார்கள். சுக்ரீவனையே தூக்கிக் கொண்டு இலங்கைக்குள் கொண்டு செல்ல அவன் முயற்சிக்கின்றான். கோட்டைக்குள் கொண்டு போயிருப்பான். அடித்த அடியில், கும்பகர்ணன் அடித்த அடியில் விதிர்த்து மயங்கி கிடக்கின்ற சுக்ரீவனை கையில தூக்கிக் கொண்டு அவன் கோட்டைக்குள் நுழைய போகிற போது வந்து மறிக்கிறான் ராமன். சொல்றான் கும்பகர்ணன், நீ தான் எனக்கு சரியான ஜோடி, நீயே வந்துட்டியா, சரி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று மகிழ்ச்சியோடு உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்து விட்டாயா. ஆனாலும் ராமனை மதிக்கிறான் கும்பகர்ணன். அந்த போரில் ராவணன் தொடுத்த பாணம் கும்பகர்ணனுடைய நெற்றியிலே பாய்ந்து ராமபாணத்தினாலே நெற்றி பிளந்து ரத்தம் கொட்டுகிற போது, இந்த ரத்தம் குபுகுபு என்று கொட்டிய போது சுக்ரீவன் முகத்திலே ரத்தம் பட்டு அவன் மூர்ச்சை தெளிந்து மயக்கத்திலிருந்து எழுந்து விட்டான். மூர்ச்சை தெளிந்து மயக்கத்திலிருந்து எழுந்தவன் அந்த வேளையில் கும்பகர்ணன் மூக்கை கடித்து அவனை அங்ககீனமாக்கி, மூக்கை கடித்து சேதப்படுத்தி விட்டு அவன் போய்விட்டான். ராமன் தொடுத்த பாணம் அந்த ரத்தத்தில் மூர்ச்சை தெளிந்தவன் சுக்ரீவன். இதன் காரணமாக அவன் மூக்கை கடித்துக் கொண்டு போனான். கும்பகர்ணன் சொல்லுகிறான், இந்த யுத்தத்தில் நான் மகாபாரதத்தில் 13ஆம் போர்க்க சர்க்கத்திலே அபிமன்யுனுடைய வதைபடத்தை மிக அழகாக சித்தரித்திருப்பார்கள். மகாரதர்கள் அனைவரும் கூடியிருந்த போதும் ஆயுதங்கள் அனைத்தும் இழந்த போதும் அவன் தன்னந்தனியாக கடைசி வரை போராடினான் என்று. இந்த யுத்த களத்தில் கும்பகர்ணன் நடத்திய போருக்கு நிகராக இன்னொரு காட்சி இருக்க முடியாது. அவனுடைய வில் அம்பு அனைத்தையும் பறிபோக ரதம் உடைக்கப்படுகிறது, எல்லா ஆயுதங்களும் இழக்கின்றான். அவன் வலதுகரம் துணிக்கப்படுகிறது. ராமனா வலது கை துணிக்கப்பட்டு வலது கை இற்று கீழே விழுகிறது. இந்த வலது கையை இடது கையால் எடுத்துக்கொண்டு போராடுகிறார். வேறு ஆயுதம் எதுவும் கிடையாது. இந்த இடது கையால் எடுத்துக்கொண்டு போராடுகிற போது அதுவரை நடந்த யுத்தத்தை விட இது ரோமாஞ்சனம் ஏற்படுத்தக்கூடிய யுத்தமாக அனைத்து வானரங்களும் அடிபட்டு சாகிறார்கள். நடுங்குகிறது அந்த பகுதி முழுவதும். அப்படி அந்த இடது கையை வைத்துக் கொண்டே அவன் யுத்தம் புரிகிறான். இடது கையும் இற்று விழுகிறது. இடது கையையும் துணிக்கின்றான் ராமன். இடது கை துணித்து விழுந்ததற்கு பிறகு கால்களால் போராடுகிறான். கால்கள் மலைகளை உருட்டுகின்றான். அந்த மலைகள் பகைவர்கள் மீது பாய்கிறது. பல பேர் சாகிறார்கள். ஒரு காலை துணிக்கின்றான் ராமன், வலது காலை துணிக்கின்றான் ராமன். வலது காலும் போய்விட்டது. இடது காலால் குதித்து சண்டை போடுகிறான். இடது காலும் துணிக்கப்படுகிறது. கால்கள் இழந்தான், கையை இழந்தான், மூக்கை இழந்தான். வாயினால் அவன் காற்றை வேகமாக உமிழ்ந்து குண்டுகளை அவன் வாயினாலே உமிழ்ந்து பிடுங்கி அந்த குண்டுகளை துப்புகிறான். வெள்ளம் போன்ற சேனை, வானர சேனை சாகிறது. அப்பொழுதுதான் சொல்லுகிறான் ராமனை பார்த்து, நின் வில் தொழிலுக்கு 1000 ராவணன் அமைவிலர். இந்த கட்டத்தில் ராமனே, உன் வில் ஆற்றலுக்கு 1000 ராவணனும் உடன் வர ஈடாக மாட்டார்கள் என்று சொல்லுகிறானே தவிர, உன் வில் தொழில் தான் வீரன், உன் வில் தொழிலுக்கு 1000 ராவணன் ஈடாக மாட்டார் என்று சொன்னானே தவிர, அதனால் உன்னை சரணடைகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. என் கையும் கால்களும் இழந்தனன், வேறு துணை காணேன். என் கையும் போச்சு, காலும் போச்சு, எதுவுமே இல்லை. என் அண்ணனுக்கு துணை செய்ய எனக்கு வேறு எதுவும் இல்லையே. நீ 1000 ராவணர் ஆனாலும் உனக்கு ஈடாக மாட்டார்கள். ஆனாலும் கூட இந்த கட்டத்தில் கூட அண்ணனுக்கு போராட எனக்கு கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, வேறு துணை இல்லையே, ஆயுதம் இல்லையே. என்ன வீரம் பாருங்கள். அதற்கு பிறகு சொல்லுகிறான், மூக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார். ராமனே, இந்த மூக்கு இல்லாமல் போயிற்று என்று கேலி செய்வார்கள். ஏன் மூக்கு இல்லாவிட்டால் என்ன, நீ கோட்டைக்குள் இப்பொழுது போகலாமே என்கிற போது வெட்டிய தலையை திரும்ப பொறித்திட முடியுமோ? என்ன வீரமாக சொல்லுகிறான். மூக்கை இழந்தேன், மூக்கு இல்லாத முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் என்னை கேலி செய்வார்கள். என்னை செத்ததற்கு பிறகும் கேலி செய்வார்கள். அதுதான், உயிரோடல்ல, நான் இறந்ததற்கு பிறகும் இந்த முகத்தை பார்த்து மூக்கு இழந்த முகம் என்று கேலி செய்வார்கள். மூக்கிலா முகம் என்று முனிவரும் அமரரும் நோக்குவார் நோக்காமை, நின் கணையால் என் கழுத்தை நீக்குவாய். ஒரு கணையை என் கழுத்தின் மீது தொடு. ஒரு கையை துணித்தாய்,
இன்னொரு கையை துணித்தாய், ஒரு காலை துண்டித்தாய், இன்னொரு காலை துண்டித்தாய். ராமனே, மூக்குலா முகம் என்று முனிவரும் அமரரும் நோக்குவார் நோக்காமை நின் கணையால் என் கழுத்தை நீக்குவாய். நீக்கியபின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய். இந்த தலையை உன் அம்பு அப்படியே எடுத்துக்கொண்டு என்னுடைய நெடிய தலையை கருங்கடலுக்குள்ளே கொண்டு போய் போடட்டும். இந்த முகத்தை யாரும் பார்க்க கூடாது. மூக்குலா முகம் என்று யாரும் சொல்லக்கூடாது. நான் உன்னை வேண்டுகிற பொருள் என்றான். என்ன அருமையான காட்சி பாருங்கள். கும்பகர்ணன் மடிந்தான். இன்னொரு பெருவீரன், வீரத்தில் பன்மை பெற்றான் என்று பாராட்டப்படுகின்ற அவன் இலங்கை வேந்தனின் பிள்ளை. அவன் தன்னுடைய சிற்றப்பன்மாரை போல தொடக்கத்தில் தகப்பனுக்கு அறிவுரை ஆயினும் கூட அக்கன் மடிந்த போது இது உன்னால் விளைந்த கேடு என்று தகப்பன் இலங்கை நீ கொண்டு வந்து கொடுத்தாய் என்று இருப்பினும் போரில் வெல்ல இருந்தான். அந்த போரில் வெல்லலாம் என்று எண்ணி இருந்தான். போர்க்களத்தில் அவன் பிரம்மாஸ்திரத்தை தொடுத்து செய்து லக்குவணன் மயங்கி விழுந்து இத்தனை நடந்து கொண்டு வரப்பட்டு மூலிகை காற்றிலே தெளிந்து இவ்வளவு நடந்து சரி இனி ஜெய என்ற முடிவுக்கு ஒரு கட்டத்திலே வருகிறான். நான் திருமாலின் அது வலம் என்று சொல்வதோடு ஏவினேன் என்று அவனிடம் இருக்க அவன் என் மீது ஏவவில்லை. லக்குவனை உயர்வாகவே சென்று முடியாது. திருமால் படை அவனை வலம் நான் வெற்றி சீதையை விட்டுவிட்டு எல்லா துன்பமும் நீங்கிவிடும். யான் நெடும்பகை தேடி சித்தப்பன் இறந்து போன கும்பகர்ணன் உயிரோடு போய் வந்த உன்னை போன்றவர்களை நம்பியோ இல்லை. இந்த பகை என்னை நோக்கியே நான் கொண்டேன். எடுத்துக்கொள், கிடைத்த ரதத்தை பூட்டு. அந்த கட்டத்தில் மடிவதென்று முடிவெடுத்த ஆட்சி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஐயனும் ஆந்தொழில் ஆற்றல் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த போரில் வெற்றி பெறுவது எப்படி? வீடனன் சொல்லிக் கொடுக்கிறான் சொல்லி. அதனால் தான் உதவியினால ஜெயிச்சதான் நினைக்காத, நான் உன்னோடு ஆதரவா இருப்பதனால் ஜெயித்தது நினைக்காத. அவன் சித்தப்பனால நாம ஜெயிச்சோம், அவன் சித்தப்பனால் அவன் தோற்றான் என்று சொன்னான். இந்த கட்டத்திலேதான் தலையற்ற உடலை தூக்கி கொண்டு போகிறான் இலங்கை வேந்தன். சிரமில்லாத உடம்பை, தன் வீரமகனின் உடம்பை தூக்கி கொண்டு போகிற போது வண்டோதரி வருகிறாள். இந்த காப்பியத்திலேயே எப்படி சீதையை மதிக்கிறார்களோ, தாரையை மதிக்கிறார்களோ, எல்லா விதத்திலும் எந்த குறையும் சொல்ல முடியாத மாதர்குலத்தின் ஒளிவிளக்காக திகழ்கின்றவள் வண்டோதரி, இலங்கை வேந்தனின் மனைவி. நான் சொல்லவில்லை, மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். தென்னிலங்கை அழகமர் வண்டோதரி என்று சொல்லுகிறார். வண்டோதரி, தென்னிலங்கை அழகமர் வண்டோதரி என்று மாணிக்க வாசகர் பாராட்டுகிறார். நினைந்ததும் மறந்தலும் இல்லாத நெஞ்சினள். அவ நினைப்பதில்லை, மறந்தால் தானே நினைப்பதற்கு. நினைந்தலும் மறந்தலும் இல்லாத நெஞ்சினள். அது மட்டுமல்ல, அந்த மகனை தலையற்ற உடலை பார்த்துவிட்டு சின்ன பிள்ளையில் அவன் பிள்ளையாக இருக்கிற போது அம்புலி காட்டி பாராட்டிய நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுகிறான். அந்த பிள்ளை சிறு குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அம்புலியை காட்டி, ஆம் நிலவை காட்டி சோற்றை ஊட்டுகிற வழக்கம் இருக்கிறது அல்லவா? அம்புலி வாவா, அம்புலி மாமா வாவா, நிலா வாவா என்று இதை கம்மன் சொல்லுகிறார். இந்த நிலவை காட்டி உணவை ஊட்டுகிறாள் வண்டோதரி மகனுக்கு, இந்திரசித்தனுக்கு. அவன் அந்த நிலவிலே இருக்கின்ற அந்த கருப்பு கரை இருக்கிறது அல்லவா, அது முயல் என்று பற்றி பிடுங்க முனைகிறான். அது மட்டுமா, 2 சிங்கங்களை கொண்டு வந்து விளையாட விட்டு மோத விட்டு பார்க்கிறான். சின்ன குழந்தையில் இந்திரனை வென்றவன், வீரத்துக்கு இலக்கண வகுத்தவன். ஆம், மகன் அவன் அடியினில் வீழ்ந்தனள். அது மட்டுமல்ல, அஞ்சினேன் நாளை
அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையனன்றோ. அப்பதான் சொல்றான் முதலா, என் மகன் இறந்துட்டான், என் மனசுல இனி அடுத்து வரப்போவது இந்த முடிவுதானே இலங்கை வேந்தனுக்கு. இது பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுவரை இலங்கை வேந்தனிடம் வண்டோதரி நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி கம்பன்ல கிடையாது. நான் அப்படி இருக்கணும்னு சொல்லல. இது 12ஆம் நூற்றாண்டு காவியம். நான் காவியத்தை காவியமாக சொல்லுகிறேன். 21ஆம் நூற்றாண்டு வாழ்க்கைக்காக நான் சொல்லவில்லை. காவியத்தை காவியமாக காட்டுகிறேன். ஹோமரின் இலக்கியத்தை படிக்கிற போது, ஷேக்ஸ்பியரை படிக்கிற போது, ஷேக்ஸ்பியர் நாடகத்தை லண்டனிலே போடுகிற போது நாடகத்தை நாடகமாக காட்டுகிறார்கள். இலியடை இலியடாக காட்டுகிறார்கள். அக்கிலேசின் போரை அக்கிலேசின் போராக காட்டுகிறார்கள். அதை போல சொல்லுகிறேன். கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டாரை அல்லால் வேறொன்றறியா குலக்கொடி. மற்றவங்கள இகழ்வனமாக சொல்லலாம். இச்சையால் இன்னொருவன் மனைவியை நயந்தான், தவறு செய்தான், அநீதி புரிந்தான், அறத்தை மறந்தான். எல்லோரும் சொல்றாங்க. கும்பகர்ணன் சொல்லுகிறான், வீடனன் சொல்லுகிறான், ஒரு கட்டத்தில் மகனே சொல்லுகிறான். கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடும். எல்லோரும் இகழும்படியான காரியங்களை தன் காதல் கணவனாகிய இலங்கை வேந்தன் செய்திடினும், கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானையல்லால் வேறொன்றறியா குலக்கொடி. அவனை தவிர வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அதான் சொல்றா, நாளைக்கு இந்த நிலைமைதானே இவருக்கும். இது காதல விழுகிறது. அந்த கணத்தில் சீதையின் மீது கொண்ட காதல் மயக்கம் அனைத்தையும் துறந்தான் இலங்கை வேந்தன். அந்த நிமிடத்தோடு அவன் உள்ளத்திலே இருந்த இச்சை, காதல், காமம் எல்லாம் மறந்து விட்டது. எல்லாம் இழந்து விட்டான். வாளை எடுத்துக்கொண்டு சீதையால் தானே இந்த நிலைமை என்று சீதையை கொல்வேன் என்று உருவிய வாளுடன் ஓடுகிறான். மகோதரன் தடுக்கிறான். வாளுடன் ஓடுகிறான். அவளை கொல்வேன் என்று போகிறான். அவன் உள்ளத்தில் இப்பொழுது காதல் இல்லை. அவன் நெஞ்சில் காமம் இல்லை. வண்டோதரியினால் தான் அவன் உள்ளத்தில் இந்த தெளிவு பிறக்கிறது. வாழ்க்கைக்கு துணை நிலம் அல்லவா. அவனை இதுவரை அவள் குறை சொல்லவில்லை. கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடும் கொண்டானை எல்லாம் வேறொன்று அறியாத குலக்கொடி தன் கணவனை கடிந்து சொல்லவில்லை. சீதையனும் அமிதினால் செய்த நஞ்சால் நாளைக்கு இதே நிலைமைதானே இவருக்கும் இலங்கை வேந்தனுக்கும் இந்த கதிதானே என்று சொன்ன போது காதல் மயக்கம் எல்லாவற்றிலிருந்து விடுபடுகிறான். இனி போரில் வெற்றி பெற முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ராவணனுக்கு போரில் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இப்ப கிடையாது. இந்த கணத்தில் கூட சீதையை ஒப்படைத்து விட்டு அவன் இலங்கை அரசில் நீடித்திருக்கலாம். அவன் சுத்த வீரன். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. தவறு செய்தான், பிறன்மனை நயந்தான், பேரழிவுக்காளானான். ஆனால் கடைசியில் இலங்கை வேந்தனை கம்பன் இந்த தமிழ் பண்பாட்டுக்கே உரிய முறையில் கடைசியில் தவறுகளை விட்டு அவன் மீண்டு, பிழையை விட்டு மீண்டு ஒரு சுத்த வீரனாகவே காட்டுகின்ற இந்த கட்டத்தில் போர்க்களத்துக்கு வருகிறான். என்னை நோக்கியே இந்த நெடும்பகை தேடிக்கொண்டேன்னு சொன்னவன் இப்ப சொல்றான், நாசம் விளைந்த போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். நாசம்தான் வரப்போகுது. நல்லதோர் பகையை பெற்றேன். நாசம் விளைந்த போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். யுத்தகாலத்துக்கு வர்றான். இதுவரை பண்டிதர்கள் அதிகமாக சொல்லாத செய்திகள், இலங்கை வேந்தனை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய செய்திகள் சில இடங்களில் சொல்லப்படுவதில்லை. அவன் எப்பேற்பட்ட நெறியுள்ள வீரன் என்பதற்கு வெள்ளம் போன்ற தன் படையை இழக்கிறான், தோற்கிறான். தோற்று வாரதம் புரதமார்வும் என்று அழகாக வர்ணிக்கிறான். எல்லாவற்றையும் இழந்து களத்திலே போட்டுவிட்டு அவ்வளவையும் போட்டுவிட்டு போவதாக சொல்லுகிற போது கூட போர்க்களத்தில் தோற்று போகிற நிலையில் இப்ப என்ன சொல்லுவான், ஒருத்தன் தோத்துட்டான்னு சொல்லுவான், அன்னைக்கு நான் சரியா தயாரா போகல, என்னுடைய ஆயுதம் சரியில்லை, எதிரிகிட்ட பலமான ஆயுதம் இருந்தது, அன்னைக்கு எங்களுடைய அணிகள் தயாராக இல்லை, எதிரணிகள் சூழ்ச்சி செய்து எங்களை தோற்கடிச்சிருச்சு. நீங்க எதுக்குங்க கைதட்டுறீங்க? நான் ராவணனை பத்தி சொல்றேங்க. எதிரி சொல்றது வழக்கம். ஏன்பா தோத்து போயிட்டா? அன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், சரியா பயிற்சி எடுக்கல, தேர்தல் ஏன் தோற்றீங்க, பிரச்சாரம் நாங்க சரியா செய்ய முடியல. ராவணன் சொல்லுகிறான், இந்த தோல்விக்கு பிறகு என்ன சொல்லணும்? என் படை சரியில்லை, நான் தயாரிப்பு சரியில்லை, எனக்கு துணையாக வந்தவர்கள் சரியில்லை,
அதனால் நான் தோற்று போனேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், இவ்வளவு வெள்ளம் போன்ற ராக்கதர் சேனை என் படையெல்லாம் அழிந்ததே. ராமன் முழு வீரத்தோடு முழு வலிமையோடு என்னோடு சண்டை போடவில்லை. கூனியின் கூன் போக உண்டை விதித்தான் அல்லவா, அது போன்ற அது போன்ற திறமையைத்தான் பார்த்தேன். இதுவரைக்கும் யாரும் சொல்லாதது. ராமன் கூனி மீது மந்தரை மீது அவன் மண்ணால் செய்த உருண்டைகளை வில்லால் அடித்ததனால் வந்த வினைதான் மந்தரை. அதற்கு பழிவாங்குவதற்கு கைகேயி இடத்தில் யோசனை சொல்லி இவனை காட்டுக்கு அனுப்பி பட்டாபிஷேகத்தை பறித்ததற்கு மந்தரை காரணம். மந்தரையின் போதனையால் மனமாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள் என்று கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார். இங்கே இவன் சொல்லுகிறான், கூனியினுடைய கூனை நிமிர்ப்பதற்காக நல்ல எண்ணத்திலே ராமன் அந்த மண் உருண்டையை அவன் மீது தொடுத்தான். யாராவது சொல்லியிருக்காங்களா? ராவணன் சொல்லுகிறான். கூனியினுடைய கூனை போக்குவதற்காகத்தான் அவன், கேலிக்காகவோ ஏளனம் செய்வதற்காகவோ கோனியை கிண்டல் செய்வதற்காக அல்ல. இவளுக்கு ஒரு கூன் இருக்கிறது அல்லவா, ஊனமுற்றவர்களுக்கு முடமாகி போனவர்களுக்கு புதுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று 21ஆம் நூற்றாண்டிலே டாக்டர்கள் முயற்சிக்கிறார்கள் அல்லவா, அதுபோல ராமன் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறான். இந்த மண்ணுருண்டையால் அடிச்சா ஒருவேளை கூன் நிமிந்திரும் என்று அதற்காக அடித்தான் அல்லவா. அதுதான் நயம் இருக்கிறது. அது மாதிரிதான்ப்பா இன்னைக்கு எங்கிட்ட சண்டை போட்டான். கூனியினுடைய கூனலை நிமிர்த்துவதற்கு மண்ணுருண்டை எரிஞ்ச மாதிரி தான் சண்டை போட்டு அதிலேயே நான் தோத்து போயிட்டேன். முழு ஆற்றலை அவன் காட்டல. என்ன அழகாக சொல்லி இருக்கிறான் பாருங்கள். ராவணன் கூனியினுடைய கூனலை நிமிர்த்துவதற்கு மண் உருண்டையை வீசியதை போல்தான் அவன் வில்லால் எங்களை அடித்தானே தவிர சின உண்மை தெரிந்ததில்லை. அவன் சினத்தோடு முழு பலத்தோடு முழு வீரத்தோடு என்னோடு சண்டை போடவில்லை. இதுக்கே இந்த பாடுன்னா இதுவே தோற்று போயிட்டனே. ஆகையினால் மீண்டும் போர்க்களத்துக்கு வருகிற போது, ஒன்று இன்றைக்கு நீ சாகணும் இல்லாட்டி நான் சாகணும், ஒன்னு சீத தாலி இருக்கணும் இல்லாட்டி மண்டோதரி மயன் மகள் தாலி இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு நடக்கணும், இது நடக்கணும், ரெண்டில் ஒன்று ஆக்குவன் இது தலைப்படின்னு தானே சண்டைக்கு வந்தான். போரில் கடைசி கட்டம் அவன் சொல்லுகிறான், வெண்டிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் மட்டும் நின்றுள்ள. ராமன் பேர் வேதம் உள்ளளவுக்கு இருந்தா என் பெயரும் இருக்கும், நான் ஜெயிக்க போறதில்லை. வெண்டிலன் என்ற போதும் நின்றுளன் வேதம் உள்ளளவும் ராமன் பேர் நிற்குமாயின். சாவது இயற்கைதானே, பொதுமை தன்றோ, சாவு இயற்கைதானே, அதிலிருந்து யார் மீள முடியும்? இன்றுளார் நாளை மாழ்வர் புகழுக்கும் இறுதி உண்டோ. இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு சாகத்தானே வேணும். நான் சாவது பத்தி என்ன, புகழுக்கு இறுதி கிடையாது. களத்திலே மடிந்தான் இலங்கை வேந்தன். இறந்த பிறகுதான் பக்கத்துல வந்திருக்கான் விபீஷணன். ஏன்னா சொல்லிட்டான் கும்பகர்ணன் சாக போகும்போது ராமன், உனக்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், இந்த இவனை கண்ணில் காட்டிராத, கொன்னே போடுவான் அண்ணன். யாரை விட்டு வச்சாலும் சரி, நீயும் அனுமனும் லக்ஷ்மணனும் கவசம் மாதிரி அவனை பக்கத்துல வச்சுக்கிடுங்க. கண் பார்வையில பட்டா அந்த கணத்துல கொன்னே போடுவான் இவனை, என் தம்பி விபீஷணனை. தானாடா விட்டான் தன் சதையாடும் அல்லவா. அவன் கீழே கிடக்கிற காட்சியை பார்த்து, அவன் முதுகிலே இருக்கிற தழும்புகளை பார்த்து, முதுகு காட்டி ஒருவனை முதுகிலே தழும்பு வாங்கியவன் மீதா நான் அம்பு தொடுத்தேன் என்று ராமன் கொஞ்சம் ஏளனமாக நினைக்கிற போது, இது திசையானைகளோடு அவன் பொருதியதால் அந்த திசையானுடைய கொம்புகள் மார்பை கிழித்து மறுபக்கத்திலே வந்த அடையாளம் என்றெல்லாம் சொன்னான் அல்லவா. இப்பொழுது சொல்கிறான், போர்மகளை கலைமகளை புகழ் மகளை தழுவியகை பொறாமை கூற, சீர்மகளை திருமகளை தேவர்க்கும் தெரிய அறிய கற்பின், பேர்மகளை தழுவுவான் உயிர் கொடுத்த பித்தா, நீ பார்மகளை தழுவினாயோ, திசையானை பனை இருத்த பொருத்த மார்பா சொல்றான். போர்மகளை கலைமகளை புகழ் மகளை தழுவிய கை உன் வீரக்கை. ஆனால் பொறாமை கூற, சீர்மகளை திருமகளை தேவர்க்கும் தெரிய அறிய தெய்வ கற்பின் பேர்மகளை தழுவான் கை, உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா, இப்பொழுது பார்மகளை இந்த மண்மகளை தழுவிற்றோ உன் மார்பு, திசையானைகளினுடைய கொம்புகள் புகுந்த மார்பால் இந்த மண்மகளை தழுவினாயோ. இது யாரு? விபீஷணனே சொல்லுகிறான். வண்டோதரி வருகிறாள், கொண்டானை அல்லால் வேறொன்றறியா குலக்கொடி வருகிறாள். பொன்னால் இழைக்கப்பட்ட, பொன் ஆபரணங்களால் இழைக்கப்பட்ட மார்பை தடவிகிறாள், நிற்கிறாள், உயிர்த்தாள், உயிர் நீங்கினாள், ஒரு நெடுமூச்சு விட்டாள்.
உயிர் விட்டாள் பண்டோதரி. ஒரு மூச்சு விட்டாள், மூச்சு அடங்கிற்று. கணவனுக்காக செய்த தியாகம். கும்பகர்ணன் தியாகம் செய்தான், வண்டோதரி தியாகம் செய்தார். இந்த இரண்டு காட்சிகளிலும் தங்கள் நலன்களை, தங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகளை தியாகம் செய்துவிட்டு பிறருக்காக வாழுகின்ற கதாபாத்திரங்களை கம்பன் படைத்திருக்கின்றான். இந்த காவியத்தின் மூலமாக நம்மை முன்னிறுத்திக் கொள்ளாமல் பிறர் துயர் தணிப்பதற்கு, பிறர் துன்பம் களைவதற்கு, எந்த தியாகத்துக்கும் தயாராவதற்கு கம்பன் கதை நமக்கு ஒரு வழிகாட்டட்டும் என்று கூறி, நான் காப்பியத்தை பற்றி சொல்லுகிற போது அது ஒரு இதிகாசமாக இருப்பது.